ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து கிருஷ்ணாஜி காஷிநாத் ஜோஷி என்கிற குஷபாவ் அவருக்கு ஸ்ரீ சாயிபாபா அருளிய அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்போ கேட்க போகிறோம். குஷபாவ் அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொன்ன அந்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்குறோம். இவர் 22 வயதாக இருக்கும் பொழுது இவர் ஏற்கனவே இந்த சித்து வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டாரு, மாய வித்தைகள்லாம் ஒரு குரு கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். தத்த மகாராஜ் அப்படிங்கிறது அந்த குருவோடைய பெயர். அந்த தத்த மகாராஜ் கிட்ட இருந்து கிடைச்ச மந்திரத்தோட உபயோகப்படுத்தி இவருக்கு இந்த மாய வித்தைகள் எல்லாம் ரொம்ப கைவசம் ஆயிடுச்சு. அந்த தருணத்தில் இவருடைய குரு இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு நான் இனிமேல் இமயமலைக்கு போயிட போகிறேன், ஹிமாலயாஸ்லேயே நான் தங்கி இருக்க போகிறேன், என்னோட கடைசி காலம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்க நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார். அப்படி வடக்க நோக்கி போகும்பொழுது இவரையும் டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ டெல்லிக்கு போனதுக்கப்புறமா இவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவருடைய குரு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாராம். அப்போ இவர் குரு கிட்ட கேட்டாராம், இப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் யார்கிட்ட போவேன், எனக்கு யார் வழிகாட்டுவா அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்டபோது குரு சொல்லியிருக்காரு, என்னுடைய சகோதரர் ஷிரடியில் இருக்காரு, ஷிரடியில் இருக்க சாயிபாபா என்னுடைய சகோதரர், நீ அவர்கிட்ட போ, அவரோடையே இரு, அவர் சொல்கிறத கேளு, அவர் உனக்கு எல்லாமே வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கண்ணில் இருந்து மறைஞ்சு போயிட்டாராம் குரு. அதுக்கப்புறம் குரு எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விவரமும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு குஷபாவ் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா 1908 இவர் ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்தை பெறுறார். அப்போ பாபா கிட்ட போயிட்டு அவரோட இருக்கலான்னு பார்த்தா பாபா இவர்கிட்ட சொல்லிட்டாராம், நீ கையில் போட்டுட்ருக்கல்ல அந்த இரும்பு வளையம், அந்த வளையத்தை தூக்கி உடச்சி போடு, இனிமே எந்த மந்திரத்தை உபயோகிச்சும் பேடாக்களை வர வைக்கிறது இல்லை எந்த பொருளையும் உன்னோட கையில் வர வைக்கிறது இந்த மாதிரியான மந்திரங்களை நீ பிரயோகிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் எப்படியாவது பாபா கிட்ட இருக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே பாபாவோட இருக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவருக்கு சொல்லிட்டாராம், அது ரெண்டும் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் நீ என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவர் வேற வழி இல்லாமல் அந்த இரும்பு வளையத்தை எடுத்து உடச்சி போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா இந்த மந்திரங்களை உபயோகித்து பேடாக்களையோ இனிப்பு பண்டங்களையோ இல்லை வேறு பொருட்களை வர வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த மந்திரங்களெல்லாம் ஜபிக்கிறத விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ சாயிபாபா இவரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. பாபா இவரை துவாரகமாயிலேயே ஒரு ஓரத்தில் உட்காந்து பகல் நேரமெல்லாம் தாஷபோதை படிக்க சொன்னாராம். ஸோ எப்போவுமே இவர் உட்காந்து அதே தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஷீரடியில் தங்குறதுக்கு இடம் கிடையாது, இவருக்கு ஜீவனத்துக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால ஷீரடியிலேயே அங்கே இங்கே பிக்ஷை எடுத்து அந்த பிக்ஷையில் வர சாப்பாடை தான் இவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். பகல் எல்லாம் துவாரகமாயில் ஒரு ஓரத்தில் உட்காந்து பாபா சொன்ன மாதிரி தாஷபோது படிச்சுட்டு இருந்தார். இரவு நேரத்தில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே போய் படுத்து தூங்குவாராம். இப்படி தான் இவர் இருந்தார். இவர் பாபாவோட இப்படி இருந்த காலகட்டத்தில் டவுனில் இருந்து, அதாவது பாம்பேல இருந்தெல்லாம் அப்போ டிவோட்டிஸ்லாம் யாரும் வர ஆரம்பிக்கல. இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ இருந்த பக்தர்களில் ரொம்ப பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நானா சாஹிப் நிமோன்கர் தான் இருந்தார். அவர் பாபாவோட எப்போவுமே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி வெளியூரில் இருந்தெல்லாம் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கெலாம் அப்போ யாரும் வர ஆரம்பிக்கல. உள்ளூர் கிராம மக்கள் தான் அவ்வப்பொழுது பாபாவை போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், ஒரு வயிற்று வலி இருக்கட்டும், தலைவலி இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் பாபா கிட்ட தான் போய் நிற்பாங்க. பாபா துவாரகமாயில் எப்போவுமே அந்த துணியை வச்சிட்டு இருந்தார். அந்த எரியிற அந்த சூடான அந்த நெருப்பு குண்டத்திலேருந்து வர சாம்பலை, அந்த உதியை தான் எல்லா நிவாரணத்துக்கும் பாபா கொடுப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கிராம மக்கள் என்ன பிரச்சனை சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே இந்த உதியை தான் விநியோகம் பண்ணார் பாபா அப்படிங்கிறாரு. இவருக்கு பாபா எப்போவுமே எந்த மந்திர உபதேசமும் பண்ணது இல்லையா, அதே மாதிரி வேற யாருக்கும் பாபா மந்திர உபதேசம் எதுவும் பண்ணி இவர் கேட்டதில்லை அப்படிங்கிறாரு.
அதே மாதிரி பாபா வந்து எப்போவுமே மாயாவை பற்றியோ இல்லை சாதனா சதுஷ்டயாவை பற்றியோ இல்லை பிரம்ம வாக்கியத்தை பற்றியோ பிரம்மனை பற்றியோ எதுவுமே பாபா பேசி இவர் கேட்டதில்லை அப்படிங்கிறாரு. பாபா கிட்ட போன ஒவ்வொருத்தருக்கும் ஈஸ்வரன் மேலே பக்தி வரணும், அந்த ஈசன் மேலே பக்தியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட அதை வலியுறுத்தி இருக்காரு. அவங்களோட நம்பிக்கையை வந்து தன்னுடைய அந்த சக்திகள், அந்த தெய்வீக சக்திகளை வச்சு அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை வலுவடையும்படி பாபா செஞ்சாரு. அவங்களோட இஷ்ட தெய்வங்களையே வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த இஷ்ட தெய்வங்களை நல்ல முறையில் அவங்க வழிபடும் பொழுது பாபா வந்து அந்த இஷ்ட தெய்வமாகவே அவங்களுக்கு சாட்சாத்காரம் கொடுத்து அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய மற்ற அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சா